ஓம் சாந்தி. 15/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதம் ரிவைஸ்டு 28/2/2003 மதுபன். சிவதந்தைய பிரம்மா தந்தை அவதர்ச்சி ஜாதி உடல்ல சொன்ன இது அவ்யக்த முரளி. இது நம்ம எல்லாம் இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இந்த முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, சேவையும் கூடவே இப்போது முழுமை ஆவதற்கு திட்டம் போடுங்கள். கர்மாதீத நிலையை அடைய ஆர்வம் வையுங்கள். பாபா சொல்றாங்க, இப்ப சேவை செய்யறது கூடவே சேவையும் பண்ணுறீங்க, சேவை செய்யறது கூடவே இப்ப நம்ம சம்பூர்ணமாகணும். நம்ம ஞானம், யோகம், தாரணை எல்லாத்துலயும் எல்லா பாடத்திலையும் சம்பூர்ணமாகிறதுக்காக திட்டம் போடுங்க. பாப் சமான் ஆகிறதுக்காக திட்டம் போடுங்க. கர்மாதீத நிலை, கர்ம கணக்குகளை முடிச்சுட்டு கர்மங்களை வென்ற நிலைய அடையறதுக்கு ஆர்வம் வையுங்கள் சொல்லி பாபா இன்னைக்கு தலைப்பு கொடுக்குறாங்க. இந்த சிவத்தந்தை தனது சாலிகிராம் குழந்தைகளோடு தனது மற்றும் குழந்தைகளின் அவதார நன்னாளை கொண்டாட வந்திருக்கிறார். அன்னைக்கு சிவ ஜெயந்தி. அதனால சிவ ஜெயந்தி அன்னைக்கு தன்னுடைய பிறந்த நாளும் குழந்தைகள் சாலிகிராம் குழந்தைகளோட அவதார நன்னாளை கொண்டாடுறதுக்கு பாபா வந்திருக்கிறாரு. இந்த அவதார தினம் எவ்வளவு அதிசயமானது. தந்தை குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தந்தைக்கும் பன்மடங்கு வாழ்த்துக்களை வழங்கி கொண்டிருக்கிறார். 2 பேருக்கும் ஒரே பிறந்தநாள் பார்த்துருக்கிறோமா? அப்பாவுக்கும் பிறந்தநாள், குழந்தைகளுக்கும் பிறந்தநாள். அதனால பல மடங்கு வாழ்த்துக்களை பாபா கொடுத்துட்டு இருக்கிறாரு. நாலாபுறமும் குழந்தைகள் குஷியில் உள்ளனர். அன்னைக்கு சிவ ஜெயந்தின்றதுனால நாலா பக்கமும் ஒரே குஷி. ஆஹா பாபா, ஆஹா நாம் சாலிகிராம் ஆத்மாக்கள், ஆஹா ஆஹா என்னும் பாடல் பாடிய வண்ணம் இருக்கின்றனர். உங்களுடைய பிறந்த நாளான இந்த நாளையே நினைவார்த்தமாக துவாபர யுகத்திலிருந்து இன்று வரையிலும் கொண்டாடி வருகிறாங்க. துவாபர யுகத்துல சிவ ஜெயந்தி கொண்டாடி வராங்க. ஆனா அந்த நினைவார்த்தமா எந்த நாள்? அது நம்ம பிறந்த நாள், பாபாவுடைய பிறந்த நாள். இந்த நாளை தான் அவங்க சிவராத்திரியா கொண்டாடிட்டு வராங்க. பக்தியும் பாவனையில் குறைந்தது அல்ல சொல்லி பாபா சொல்றாரு. பக்தியும் ஒண்ணும் குறைஞ்சது இல்லை. ஏன்னா அவ்வளவு பாவனையோட பகவான வணங்குறாங்க இல்லையா? கடவுளையே அவ்வளவு நேசிக்கிறாங்க. சிவன் மேல அவ்வளோ அன்பு இருக்குது பக்தர்களுக்கு. ஆனால் அவங்க பக்தர்கள் தான். இருந்தாலும் அவங்க கடவுள் யாருன்னு சரியா தெரிஞ்சுக்கல. அவங்க அப்பாவா புரிஞ்சுக்கல. அது கடவுள் வேற கடவுள்னா அவர் எங்கேயோ இருக்கிற மாதிரி. கடவுளேன்னு சொல்லும் போது அவர் எங்கேயோ நம்ம அப்படியே தாழ்ந்த நிலையில அவர் உயர்ந்த நிலையில இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இங்க குழந்தைகள் ஆயிட்ட பிறகு எப்படி நம்ம அப்பா குழந்தைன்னும் போது அது எவ்வளவு நெருக்கம் வருது. அதனால சொல்றாரு, அவங்க பக்தர்கள் தான், ஆனா நீங்க குழந்தைகள் அல்லவான்றாரு. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறாங்க. அவங்க ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி கொண்டாடுறாங்க. ஆனா நீங்க கல்பத்தில் ஒரு முறை அவதார தினத்தை கொண்டாடுகின்றீர்கள். அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் விரதம் வைப்பார்கள். அவங்க ஒவ்வொரு ஆண்டுமே விரதம் வைக்கிறாங்க, விரதம் வைப்பாங்க, அப்புறம் விரதத்தை எடுப்பாங்க. நீங்கள் ஒரே ஒரு முறை விரதம் மேற்கொள்கின்றீர்கள். நம்ம கல்பத்துல ஒரே ஒரு முறை விரதம் எடுக்கிறோம். உங்களை பார்த்து அவர்களும் பின்பற்றுகிறார்கள். அவங்க நம்மளை பார்த்துதான் அந்த பக்தர்களே பின்பற்றுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் மகிமையில் வேறுபாடு இருக்கிறதுன்றாரு. நமக்கும் அவங்களுக்கும் உள்ள மகிமை வேற. அவர்களும் தூய்மைக்கான விரதம் தான் எடுக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாளுக்காக தான் விரதம் எடுக்கிறாங்க. அவங்களும் தூய்மைக்கான விரதம் எடுத்தாலும் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் அவங்க விரதம் எடுப்பாங்க, மற்ற நாள்லாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் பிறந்த உடனே சங்கமேக பிராமணரா பிகேவா ஆன உடனே நம்ம என்ன விரதம் எடுக்கணும்னா தூய்மைக்கான விரதம் எடுத்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எடுத்துள்ளீர்களா, எடுக்க வேண்டுமான்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப இது வரைக்கும் நீங்க பிறந்துட்டீங்களா, பிகே ஆனதுல இருந்து பாபாவுக்கு குழந்தை ஆனதுல இருந்து நீங்க விரதம் எடுத்துட்டீங்களா, இல்ல எடுக்க வேண்டுமா, இல்ல எடுத்து விட்டீர்களான்னு சொல்லி கேட்கிறாரு. இதெல்லாம் ஆழம். இதெல்லாம் ரொம்ப நம்ம எத்தனை பேர் எடுத்திருக்கிறோம், இன்னும் தூய்மையா இருக்கிறோம், எல்லாரையும் அதை இந்த கேள்வியில தெரிஞ்சிருது நம்மளை எந்த அளவுக்கு அவர் கேட்கிறாருன்றது. ஒரு முறை எடுத்தீர்களா, அவர்கள் ஒவ்வொரு வருடமும் எடுப்பார்கள். நம்ம ஒரு முறை எடுத்துட்டோம், அவங்க ஒவ்வொரு வருடமும் எடுப்பாங்க. நீங்கள் அனைவரும் எடுத்தீர்களா சொல்லி பாபா கேட்கிறாரு. பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, பாபா சொல்றாரு பாருங்க, தூய்மைக்கான விரதம்னா வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது, முழுமையான தூய்மைக்கான விரதம் எடுத்தீர்களான்னு சொல்லி கேட்கிறாரு. முழுமையான தூய்மை எண்ணம், சொல், செயல்ல எல்லாமே சுப பாவனை, சுப ஆசை, நல்ல எண்ணங்கள் தான், நல்ல வார்த்தைகள் தான், நல்ல செயல் தான். எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கணும். எல்லாமே பாசிட்டிவா விகாரம் இல்லாம இருக்கிறது தான் பிரம்மச்சரியம், முழுமையான தூய்மை. அது பாண்டவர்கள் முழு தூய்மைக்கான விரதம் எடுத்தீங்களா சொல்லி கேட்கிறாரு. பிரதர்ஸ் கேட்கிறாரு.
பிரம்மச்சரியத்தில் இருப்பது மட்டுமே போதுமானதா? பிரம்மச்சரியம் என்பது அஸ்திவாரம் தான். பிரம்மச்சரியமும் வேணும், அது வந்து பவுண்டேஷன். அது இருந்தாதான் மற்றது எல்லாமே வரும். எண்ணத்துல இருந்து சொல்ல இருந்து செயல் எல்லாம் உங்களுக்கு வந்து தூய்மை எப்ப வரும்னா பிரம்மச்சரியத்துல இருக்கும் போதுதான் வரும். அதுதான் அஸ்திவாரம். ஆனால் பிரம்மச்சரியம் மட்டும் அல்ல. ஆனா பிரம்மச்சரியம் மட்டும் போதும், அது மட்டும்தான் தூய்மை. மற்றபடி நான் என்ன வேணாலும் பேசுவேன், எப்படி வேணாலும் இருப்பேன், அப்படி கிடையாது. பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது, அதோட மேலும் 4 இருக்கிறதுன்றாரு. 4லும் விரதம் எடுத்தீர்களா சொல்லி பாபா கேக்குறாரு. மேலும் 4 இருக்குது. என்னென்ன இருக்கு? கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இந்த 4 இருக்குது இல்லையா? அதையும் நீங்க விரதம்ன்றாரு. அதுலயும் விரதம் எடுத்தீங்களான்றாரு. 1 மட்டும் எடுத்தீர்களா? சோதனை செய்யுங்கள் சொல்றாரு பாபா. கோபம் கொள்ள அனுமதி உள்ளதா இல்லையா? இப்ப பாபா வந்து கோபப்படலான்ட்டு எங்கேயாவது ரைட்ஸ் கொடுத்துருக்கிறாரா, அனுமதி கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவ்வப்போது சிறிதளவு கோபம் கொள்ள வேண்டியுள்ளதா, கோபம் கொள்ள வேண்டியுள்ளதல்லவா இல்லையா அப்படின்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. பாண்டவர்கள் கூறுங்கள் இல்லையா சொல்லி கேட்கிறாரு. கோபம் கொள்ள வேண்டும் தானே? சரி, பாப்தாதா பார்க்கின்றார். கோபத்தின் நண்பர்கள் உள்ளனர். பெரிய பூதத்தை தியாகம் செய்திருப்பீர்கள். குடும்பத்தில் உள்ள தாய்மார்களுக்கும் பெரிய குழந்தைகள் மீது கூட அவ்வளவு அன்பு இருப்பதில்லை, மோகம் இருப்பதில்லை. ஆனால் பேரன் பேத்திகள் மீது மிகுந்த அன்பு இருக்கிறது. பாபா சொல்றாரு, சரி கோபத்தை விட்டுட்டீங்க பரவாயில்ல, ஏன்னா பெரிய பெரிய பூதம்லாம் கொஞ்சம் போயிடுச்சு, தியாகம் பண்ணிட்டீங்க. இந்த குடும்பத்துல இருக்காங்கல்ல மாத்தாஸ், அவங்களுக்கு வந்து பெரிய பிள்ளைங்க பெரிய ஆயிடுச்சுன்னா பிள்ளைங்க மேல அவ்வளவு அன்பு இருக்காது. இந்த பேரன் பேத்திக்க மேலலாம் ரொம்ப அன்பு இருக்கும். சின்னஞ்சிறிய குழந்தைகள் மீதுதான் அதிக அன்பு இருக்கிறது. அவ்வாறுதான் இங்கும் குழந்தைகளுக்கு பெரிய பூதங்களான 5 விகாரங்கள் மீது அன்பு குறைந்துள்ளது என்பதை பாப்தாதாவும் பார்க்கின்றார். அதே மாதிரிதான் இங்க நமக்கும் இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் பெரிய பெரிய பூதம். இந்த பூதத்துல இருந்து நம்ம கொஞ்சம் வெட்ட வந்துட்டோம். அது பிடிக்கல, அது மேல அன்பு குறைஞ்சிருச்சு. ஆனாலும் இந்த பூதங்களின் குழந்தை குட்டிகள் இருக்குல்ல, அதன் மீது சின்ன சின்ன அம்சம் மீது சிறிதளவு அன்பு நமக்கு இருக்குதான். சில சமயம் அன்பு ஏற்படுகிறது. அதுவும் அப்பப்ப எப்பயாவது வந்து அன்பு வருது. சிரிப்பு, கடுகடுப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு குட்டி அந்த கோபத்தினுடைய அம்சம் எல்லாம் வந்துருது. ஏற்படுகிறது தானே சொல்லி கேக்குறாரு. தாய்மார்களுக்கு கேக்குறாரு. இரட்டை அயல்நாட்டவருக்கு கோபம் வருவதில்லையா சொல்லி பாபா கேக்குறாரு. சில குழந்தைகள் மிகவும் புத்திசாலித்தனமாக பேசுகிறார்கள், சொல்லட்டுமா? இப்ப வந்து பாபா கிட்டயே புத்திசாலித்தனமா சில குழந்தைகள் பேசுறாங்க, சொல்லவான்னு சொல்லி கேக்குறாரு. என்ன பேசுகிறார்கள் என்று நான் சொல்லட்டுமா? சொல்லிவிட்டால் இன்றே விட்டுவிட வேண்டும், தயாரா? விட தயாரான்னு சொல்லி கேக்குறாரு. பாபா சொல்லிட்டாருன்னா இன்னைக்கே விட்டுறணும், அப்ப தயாரா இருக்கிறீங்களான்னு கேக்குறாரு. அல்லது கோப்பில், பையில், காகிதத்தில் சேர்த்து வைப்பீங்களா? இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம எழுதுறோம்ல, பாபா நான் விட்டுட்டேன்னு சொல்றேன், எதையும் விடுறது இல்லை, அந்த மாதிரி சேர்த்து வைப்பீங்களான்றாரு. வருடம் செய்தது போல் பாப்தாதாவிடம் உறுதிமொழி கோப்புகள் அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. இதே வேலையா போச்சுன்றாரு. ஃபைல்ஸ் மட்டும் அதிகமாயிட்டே போகுது. தினம் லெட்டர் மட்டும் எழுதுறது. பாபா நான் இன்னைக்கு இதை விட்டுறேன், கோபத்தை விட்டுறேன், பற்ற விட்டுறேன், இதாலதான் எனக்கு பிரச்சனை, இதெல்லாம் நான் விட்டுறேன், ஒன்றை கொடுத்துட்டேன்ட்டு எழுதுறது. அவ்வாறே இப்போதும் உறுதிமொழி கோப்புகளை சேர்த்து கொண்டே செல்வீர்களான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி இல்லை தானே சொல்லி பாபா கேட்கிறாரு. முடிவு செய்வீர்களா அல்லது கோப்பில் வைப்பீர்களா? பாபா கேக்குறாரு. ஒரு முடிவு கட்டிடுவீங்களா இந்த 5 விகாரத்துக்கு, இல்லைன்னா ஃபைல்லயே வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாரு. என்ன செய்வீர்கள் சொல்லுங்க, கூறுங்கள் டீச்சர்கள், என்ன செய்வீர்கள் சொல்லி கேக்குறாரு. செய்தி முடிப்பீர்களா? கை உயர்த்துங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உறுதிமொழி கொடுக்காமல் இருக்காதீர்கள். பாப்தாதா பிறகு சிறிது தனது ரூபத்தை காண்பிப்பார். பாபா வந்து உறுதிமொழி மட்டும் கொடுக்காம இருந்துட்டீங்கன்னா அவரோட கொஞ்சம் ரூபத்தை காண்பிப்பாராம். சரியா? தர்மராஜோடைய கொஞ்சம் ரூபத்தை காட்டுவார் நமக்கு. இரட்டை அயல்நாட்டவர் செய்து முடிப்பீர்களான்னு சொல்லி கேக்குறாரு. செய்தி முடிப்பவர்கள் கை உயர்த்துங்கள் சொல்லி அவங்கள கேக்குறாரு. தொலைக்காட்சியில் வீடியோ எடுங்கள் சொல்லி சொல்றாரு. சிறிய கையல்ல, கையை உயரமாக உயர்த்துங்கள் சொல்லி எல்லாரையும் உயர்த்து சொல்லி போட்டோ எடுத்து வச்சுட்டார். நல்லது, சரின்றாரு. தந்தை மற்றும் குழந்தைகளின் விஷயம் என்னவென்று கேட்டீர்களா? இப்ப பாபா கேக்குறார். பாப்தாதா புன்னைய செய்கின்றார். இப்ப 2 பேரும் பேசிக்கிட்டாங்கல்ல, அந்த சில குழந்தைகள்லாம் சாமர்த்தியமா பாபாட்ட பேசுனாங்களாம். அது என்னன்னு கேட்டீங்களா? பாப்தாதா புன்னகை செஞ்சுட்டு சொல்றாரு. ஏன் கோபப்பட்டீர்கள் என்று பாபா கேட்கின்றார். பாபா நம்மள கேக்குறாரு, குழந்தைகளை கேக்குறாரு, ஏன் கோபப்பட்டீங்க? ஆனால் கூறுகிறார்கள், நான் கோபப்படவில்லை, என்னை கோபப்படுத்தினார்கள். அதான் நம்ம சொல்றோம், பாபா நான் கோபப்படல, என்ன அவங்க அந்த மாதிரி கோபப்படுத்தினாங்க, நான் கோபப்பட்டேன், நான் கோபம் கொள்ளவில்லை, என் கோபத்தை தூண்டினார்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். தூண்டி விட்டாங்க,
தூண்டி விட்டு என்னை கோவப்பட வச்சுட்டாங்கன்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்போது பாபா என்ன சொல்வது? உடனே பாபா என்ன சொல்றது? பிறகும் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்களே அங்க இருந்தாலும் கூட உங்களுக்கே கோபம் வரும் பாபா. நீங்க என் இடத்துல இருந்து பாருங்க, உங்களுக்கே கோபம் வரும். அவங்க பண்றதெல்லாம் அவ்வளோ டார்ச்சரா இருக்குது. இவ்வாறாக இனிமையாக பேசுறாங்களாம். இப்படி எல்லாம் குழந்தைகள் பாபாட்ட இனிமையா பேசுறாங்களாம். பிறகும் கூறுகின்றார்கள், பாபா நீங்கள் புள்ளி ரூபமாக மாற்றி மானுட உடலில் வந்தீர்கள் என்றால் பாருங்கள், உங்களுக்கும் தெரியும் எங்க கஷ்டம்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நீங்களே மனுஷனா வந்து பிறந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நாங்க படுற கஷ்டம். இப்போது கூறுங்கள், இப்படிப்பட்ட இனிமையான குழந்தைகளுக்கு பாபா என்ன கூறுவார்? பாபா சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு இனிமையான குழந்தைகளுக்கு இப்ப பாபா என்ன சொல்றது? கோவப்பட்டுட்டோம் நம்ம தப்புன்னு புரிஞ்சுக்காம பாபா கிட்டே போய் இனிமையான உரையாடல் செய்யறாங்க. பாபாவிற்கு இரக்கம் தான் வருகிறது. இப்ப பாபாவுக்கு கருணை தான் வருது அவங்க மேல. சரி, நல்லது, இப்போது மன்னிக்கின்றேன். இருந்தாலும் பாபா வந்து மன்னிச்சு விட்டுறாரு, போனா போட்டோன்ட்டு. ஏன்னா இப்பதான் அவர் 3 ரூபத்துலதான் இருக்கிறாரு. அப்பா, தந்தை, ஆசிரியர், சத்குருவா தான் இருக்கிறாரு. இன்னும் தர்மராஜா மாறல. அதனால மன்னிச்சு விட்டுறாங்க. இனி அவ்வாறு செய்யக்கூடாது என்று கூறுகின்றார். இப்ப பாபா குழந்தைகளுக்கு சொல்றாரு, சரி ஒரு தடவை குழந்தைங்களுக்கு எல்லாம் இப்ப அம்மா சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இனிமே அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் குழந்தைகள் மிக நல்ல பதில் தருகிறார்கள். இருந்தாலும் குழந்தைகள் அவர்கிட்டே போய் இங்க நம்ம கிட்ட ஒருத்தவங்க மத்தவங்கள்ட்ட அந்த பேசுவாங்களோ அந்த மாதிரி போய் கடவுள்கிட்டே பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. தூய்மை என்பது பிராமணர்களாகிய உங்களுக்கு மிக பெரிதிலும் பெரிய அலங்காரம். பாபா சொல்றாரு, நான் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறேன், கோவப்படக்கூடாது, இந்த எல்லாத்தையும் அஞ்சையும் விட்டாதான் நம்ம வந்து பாபா வந்து அலங்கரிக்கணும். அந்த ஞான ரத்தினங்களால அழகா ஒரு சிலையா உருவாக முடியும். அதனால தூய்மைன்றது உங்களுடைய அலங்காரம் சொல்றாரு, மிகப்பெரிய அலங்காரம். எனவே உங்களுடைய படங்களுக்கு எவ்வளவு அலங்காரம் செய்யறாங்க பாத்தீங்களா? பக்தி மார்க்கத்துல உங்க போட்டோஸ்க்கு எல்லாம் எவ்வளவு அலங்காரம் செய்யறாங்க. இது தூய்மையின் நினைவார்த்தமான அலங்காரம் சொல்றாரு. தூய்மை சம்பூர்ண தூய்மையா இருக்கணும், மேலோட்டமான தூய்மை கிடையாதுன்றாரு. சம்பூர்ணமான தூய்மை தான் அந்த தேவியின் வடிவமே. அழகா இருக்கிறாங்க தேவிகள்னா அந்த சம்பூர்ண தூய்மை தான். இந்த கலங்கப்படம் இல்லாம 5 விகாரம் இல்லாம அந்த மாதிரி இருக்கிறதுதான் சம்பூர்ண தூய்மை. சம்பூர்ண தூய்மை உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய சொத்துன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பிராமண வாழ்க்கையுடைய சொத்து சம்பூர்ண தூய்மைன்னு சொல்லி சொல்றாரு. ராயல்டி, தனித்தன்மை, பர்சனாலிட்டி, ஆளுமை, இது எல்லாமே உங்களுடைய சொத்துன்றாரு. ராயலா இருக்கணும், தனித்தன்மையோட இருக்கணும், ஆளுமை சக்தியோட இருக்கணும். எனவே பக்தர்களும் ஒரு நாள் தூய்மைக்கான விரதம் கையாளுகிறார்கள். அவங்க பக்தர்கள் கூட இப்ப வந்து பக்தியில கூட சிவ பக்தர்கள் அந்த ஒரு நாளைக்கு வந்து விரதம் இருக்கிறாங்க. அது உங்களை பின்பற்றியே செய்கிறார்கள். இப்ப நம்ம சங்கமேகம் ஃபுல்லா நம்ம விரதம் இருக்கிறத பார்த்து நம்மளை பார்த்து காப்பி வச்சுட்டு அவங்களே பக்தியில செய்யறாங்களாம். இரண்டாவது, அன்ன ஆகாரத்திலும் விரதம் கையாளுகின்றார்கள். அவங்க அந்த ஒரு நாள் மட்டும் சாப்பாட்டுல எல்லாம் வந்து விரதம் இருப்பாங்க பக்தர்கள். ஏகாதேசினா விரதம் இருப்பாங்க. அந்த பண்டிகை அன்னைக்கு மட்டும் அவங்களும் வந்து அந்த உப்பு பார்க்காம கூட டேஸ்ட் பண்ணாம கூட சமைச்சு சாப்பாடு வைப்பாங்க. என்னென்னமோ விரதம்லாம் அவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பக்தியா இருக்கிறாங்க. அதுவும் அவசியமாகின்றது. ஏன் அது பாபா எதுக்கு சொல்றாருன்னா, இப்ப பிராமணர்களாகிய நீங்க வந்து இப்ப சாப்பாடு கொடுத்ததுல நீங்க உறுதியான விரதம் கடைபிடிக்கிறீங்கல்ல, பாபா என்ன சொல்றாரு, ஸ்ரீமத் படி அதுபடி நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்கல்ல, அதனால உங்க பக்தர்கள் கூட அந்த ஒரு நாள் வந்து அன்ன ஆகாரத்துல விரதம் கையாளுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவசியமா அவங்க கையாள வேண்டியதா இருக்குது. ஏன்னா நீங்க இந்த பிறவில நீங்க வந்து அந்த அன்ன ஆகாரத்துல நீங்க விரதம் கடைபிடிக்கிறீங்க இல்லையா, அதனால அவங்க செய்ய வேண்டியதா இருக்குன்றாரு. மதுபன் செல்ல படியும் நிரப்பும் போது கூட உணவை பற்றியும் நிரப்புகிறீங்க. இப்ப மதுபன் போனோம், பாபா வீட்டுக்கு போனோம்னா அந்த ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்ம்ல வந்து உணவு பத்தியும் கேட்டிருப்பாங்க. உணவில் தூய்மை இருக்கிறதா, நிரப்புகிறீர்கள் தானேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அங்க கேட்கும் போது நம்ம உணவுல தூய்மையா இருந்தாதான் நம்மளால மதுபன் போக முடியும். அதனால நிரப்புகிறீங்க தானேன்னு சொல்றாரு. அன்ன ஆகாரத்தில் தூய்மையை உறுதியாக கடைபிடிக்கின்றீர்களா பாபா கேக்குறாரு. இப்ப நீங்க நம்மள கேக்குறாரு, பிகேஸ் கேக்குறாரு, நீங்க சாப்பாடு குடிச்சல தூய்மையை உறுதியாக கடைபிடிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. உறுதியா அல்லது அவ்வப்போது அலட்சியமா எல்லாரையும் கேக்குறாரு. உறுதியா நீங்க சாப்பாடுல கரெக்டா அந்த ஸ்ரீமத் படி சாப்பிடுறீங்களா, இல்ல அவ்வப்போது அலட்சியமா வெளியில விற்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடுறீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. இரட்டை அயல்நாட்டவர்கள் இரட்டை உறுதியான்னு சொல்லி கேட்கிறார். அதாவது சில சமயம் தொய்வடைந்து பரவாயில்லை என்று சாப்பிடலாம் என்று சாப்பிட்டு விடுவீர்களா கேக்குறாரு. சிலருக்கு அந்த மாதிரி தோணுது இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே நம்ம கையால செஞ்சு சாப்பிட முடியல, எங்கேயாவது வெளியில வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தோணுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சிறிது அலட்சியம் வந்து விடுகிறதா இல்லையா
பாபா கேக்குறாரு, அவ்வப்போது உங்களுக்கு அலட்சியம் வந்துருதா இல்லையா? உணவில் தூய்மை முழுமையாக இருக்கிறதா? ஏன்னா அன்னம் போலதான் எண்ணம் சொல்லுவாங்க. ஜெய்சே அன் வைசே மண் சொல்லி ஹிந்தியில கூட அது ரொம்ப முக்கியமானது. சிவானி தேவி கூட சொல்றாங்க. அது வந்து ஒரு வார்த்தை கிடையாது, அதுதான் வந்து முக்கியமான விஷயமே சொல்றாங்க. ஏன்னா அது சாப்பாடு எப்படியோ அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கைன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நம்ம கரெக்டா உணவுல வந்து பத்தியம் கரெக்டா இருக்கும் போதுதான் நம்ம மனநிலையும் மாறும். நம்ம யோகா பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அந்த உணவு தான் வந்து பிரதானமே. நம்ம இஷ்டத்துக்கு உணவு சாப்பிடும் போது அந்த சமைச்ச உணவு யார் கையால எப்படி சமைக்கப்பட்டதோ, எந்த வைப்ரேஷன்ல சமைச்சாங்களோ அதே வைப்ரேஷன்ல உள்ளார போகும்போது மனநிலையில நிறைய மாற்றம் வரும். கவலை, தொய்வு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு ஏன் வருதுன்னா வெளியில விற்கிற அந்த உணவு பண்டங்கள் சாப்பிடறதுனால தான் அந்த மாதிரி வருது. அதான் பாபா சொல்றாரு, உணவுல தூய்மை முழுமையாக உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லி கேட்கிறாரு. எனவே தான் பக்தர்கள் உணவில் விரதம் கையாளுகின்றார்கள். அதனாலதான் பக்தர்கள் கூட உங்க ஞாபகார்த்தமா தான் அந்த அன்னைக்கு மட்டும் அந்த அவங்க வந்து ஒரு நாள் மட்டும் விரதம் கையாளுறாங்க. மூன்றாவது விரதம். சரி, மூன்றாவது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா கண் விழிக்கிறாங்க. சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு கண் விழிக்கிறாங்க, இரவில் கண் விழிக்கின்றனர். மூன்றாவது விரதம் அது. பிராமணர்களாகிய நீங்களும் அறியாமை உறக்கத்திலிருந்து விழிக்கும் விரதம் இப்ப எடுக்கிறீங்க. இப்ப நம்ம தேக உணர்வுல இருந்து தூங்கிட்டு இருந்த நம்ம ஆத்மான்ற உணர்வுல வந்து இப்ப அறியாமை உறக்கத்துல இருந்து வீழ்ச்சிட்டோம்னு சொல்லி சொல்றாரு. இடையிடையே அறியாமை உறக்கம் வருவதில்லையே. பாருங்க, ஒன்னொன்னா சொல்லிட்டு அப்புறம் நம்மள வேற கேக்குறாரு, நடுவுல எங்கேயாவது போயிடுறீங்களா, அறியாமை உறக்கம் வந்துருதான்னு சொல்லி கேக்குறாரு. பக்தர்கள் உங்களை பின்பற்றுகிறார்கள். பாருங்க, உங்களதான் பக்தர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஃபாலோ பண்றாங்க. நீங்கள் உறுதியாக இருப்பதாலே தான் பின்பற்றுகிறாங்க. எப்போதாவது அறியாமை, பலவீனம், சோம்பல், அலட்சியம் என உறக்கம் உங்களுக்கு வருவதில்லையே சொல்லி கேக்குறாரு. உங்களதான் பக்தர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்வார் அடிக்கடி, நீங்க உங்களை சாதாரணமா நினைக்காதீங்க. உங்களை சுத்தி உங்களுடைய பிரஜைகள், பக்தர்கள் எல்லாருமே உங்களை நோட்டம் விட்டுட்டு இருக்கிறாங்க, சூட்சமா உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்றத நினைச்சு நீங்க நான் மேடையில இருக்கிறேன்றத நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கன்னு சொல்லி சொல்வார். அதுதான் கேக்குறாரு, எப்போதாவது உங்களுக்கு அறியாமை, பலவீனம், சோம்பல், அலட்சியம் எல்லாம் இதெல்லாம் வர்றது தானே? ஏன்னா உங்களை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்றாரு. இடையிடையே கண்ணை கட்டுகிறதா? பாபாவே சொல்றாரு, ஐயோ கண்ணு கட்டுதேன்னுவாங்களா, அந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு கண்ணு கட்டுதா அப்படின்னு சொல்றாரு. அமிர்த வேளையில் கூட சிலர் தூங்கி விடுகின்றார்கள். காலங்கத்தால அமிர்த வேலையில கூட சிலர் பிகேஸ் தூங்கி விடுறாங்களாம். ஆனால் நமது நினைவார்த்தமாக பக்தர்கள் என்னவெல்லாம் காப்பி செய்கிறார்கள். என்ன ஆனாலும் விரதத்தை விடுவதில்லை. பாருங்க, நீங்க செஞ்சதெல்லாம் அவங்க காப்பி அடிச்சு என்ன ஆனாலும் விரதத்தை விடுறதே இல்லை. அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறாங்க. இன்றைய நாளில் பக்தர்கள் அன்ன ஆகாரத்தில் விரதம் இருக்கின்றார்கள். இன்றைக்கு கூட சில பேர் மாலை போட்டுக்கிட்டாங்கன்னா, அந்த அந்த ஐயப்பன் மாலை போட்டாங்கன்னா அந்த ஒரு மாசம் அவங்க தூய்மையா இருப்பாங்க. அது மாதிரி போயிட்டு வர வரையும் தூய்மையா இருப்பாங்க. இப்ப அம்மனுக்கு மாலை போட்டுட்டு அந்த வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு தூய்மையா இருப்பாங்க. அதெல்லாம் உங்களை பார்த்துதான் அவங்களே ஃபாலோ பண்றாங்க. நீங்கள் என்ன செய்வீர்கள்? இன்று பிக்னிக் செய்வீர்களா? அவர்கள் விரதம் இருக்கிறார்கள், நீங்கள் பிக்னிக் செய்வீர்களா, கேக் வெட்டுவீர்களான்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப அவங்க சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறாங்க, நம்ம சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம வாழ்க்கை ஃபுல்லா விரதம் தான் சொல்லிட்டாரு. நீங்க வாழ்க்கை ஃபுல்லா விரதம் இருக்கிறீங்க. நீங்க ஆத்மா என்ற கண்ணு வீழ்ச்சி, மூன்றாவது கண்ணு வீழ்ச்சிட்டீங்க. சாப்பாடு குடித்தல், தூய்மையின் அலங்காரம் பண்ணிட்டீங்க. எல்லா விரதம் நீங்க கடைபிடிக்கிறீங்க. சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. நீங்கள் பிக்னிக் செய்வீர்களா இல்ல கேக் வெட்டுவீங்களா? பிக்னிக் செய்யலாம்னு சொல்றாரு. ஏனெனில் நீங்கள் பிறந்ததுல இருந்தே விரதம் தான் எடுத்தீர்கள், எனவே இன்று பிக்னிக் செய்யலாம் சொல்லி சொல்றாரு. பாப்தாதா குழந்தைகளிடம் இப்போது என்ன விரும்புகின்றார் தெரியும் அல்லவா? மிக நல்ல சங்கல்பம் செய்கிறீர்கள், அதனை கேட்க கேட்க மனம் மகிழ்கின்றதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப வந்து பாபா நம்ம கிட்ட என்ன விரும்புறாரு தெரியும் இல்லையா? நம்ம நல்லா சங்கல்பம் செய்யறோம், அது கேட்க கேட்க பாபாவுக்கு ரொம்ப பிடிக்குது. சங்கல்பம் வைக்கின்றீர்கள், ஆனால் பிறகு என்ன ஆகின்றது? எண்ணம் ஏன் பலவீனமாகின்றதுன்னு சொல்லி கேக்குறாரு. உங்களுக்கு வந்து எல்லாமே எண்ணெல்லாம் நல்லாதான் வைக்கிறீங்க, ஆனா திடீர்னு என்ன ஆகுது? எண்ணம் வந்து பலவீனமாகிறது. விரும்புகின்றீர்கள். பாபாவிடம் அன்பு கூட அதிகம் இருக்கிறது. பாப்தாதாவிடம் குழந்தைகளுக்கு அன்பு அதிகம் உள்ளது. இப்ப நமக்கு பாபா மேல அன்பு இருக்குது, அதிகமா இருக்கு. அதே மாதிரி பாப்தாதாவுக்கும் நம்ம மேல அன்பு இருக்குது. அன்பு என்று கூறினாலே அனைவரும் கையை உயர்த்துகின்றார்கள். இப்ப அன்புல எல்லாருமே பாசு. அன்புன்னு சொன்னாலே பிகேஸ் அவர் செலக்ட் பண்ண எல்லா பிகேஸும் பாசு, எல்லாம் கை உயர்த்துறாங்க. 100% என்ன 100%ஐ விட அதிகமான அன்பு இருக்கிறது. யார் மேல? கடவுள் மேல.
தந்தையும் ஏற்றுக்கொள்கின்றார், கடவுளும் ஏத்துக்கிறாரு. அன்பில் அனைவரும் வெற்றிதான். ஆனால் என்ன? ஆனால் என்பதில்லையா? ஆனால் என்பது வருகிறதா? ஆனால் ஏன் வருது இல்லையா? பாண்டவர்களுக்கு இடையிடையே ஆனால் என்பது வருகிறதான்னு சொல்லி கேக்குறாரு. இல்லை என்று கூறவில்லையே. அப்படியானால் ஆம் என்று தானே பொருள். சரி, இல்லன்னு சொல்லல இல்லையா? அப்ப ஆம் தானே பொருள். பாப்தாதா பெரும்பான்மையான குழந்தைகளிடம் பார்த்தாரு. என்ன பார்த்தாரு? உறுதி பலவீனம் அடைய ஒரு காரணம், ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு பலவீனம், உறுதி நம்ம செய்த உறுதி. பாபா கிட்ட நிறைய சங்கல்பம்லாம் செய்யறோம்ல, நான் கோவத்தை விட்டுருவேன், நான் ஜிகாத்தை விட்டுருவேன், நான் இப்போ இந்த மாதிரி ஆயிடுவேன், நான் பாப் சமான் ஆயிடுவேன். இந்த மாதிரி அந்த உறுதி எல்லாம் பலவீனம் அடையிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அது ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன அது? சிந்திங்கள். அந்த ஒரு வார்த்தை என்ன? ஆசிரியர் சொல்லுங்கன்றாரு. அந்த ஒரு வார்த்தை என்ன? பாண்டவர்கள் சொல்லுங்க, ஒரு வார்த்தை என்ன? நினைவு வந்து விட்டது. ஒரு வார்த்தை சொல், நான். அந்த நான் என்ற வார்த்தை தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உறுதி பலவீனம் அடைய காரணம்ன்றாரு. நான் அபிமானத்திலும் வருகின்றது. நான் என்பது அபிமானத்திலும் வருகின்றதுன்றது. அந்த தேக அபிமானத்துக்கு வருது. அதாவது நான் என்ற வார்த்தை அபிமானம் சொல்றாரு பாபா. பலவீனமாக்குவதும் நான் என்ற வார்த்தை. நம்மள பலவீனமா ஆக்குறதே இந்த நான் என்ற வார்த்தை தான் சொல்றாரு. நான் சொன்னது, நான் செய்தது, நான் நினைப்பது, நான் புரிந்தது, நானே சரி, அதுவே நடக்க வேண்டும். இந்த மாதிரிதான் எல்லாருக்குள்ளாரையும் இந்த நான்ன்றது வந்துருது. இந்த நான், இது நான் எனும் அகந்தை. பாபா சொல்றாரு, நான் பேசுறீங்கள, இதுதான் அகங்காரம்ன்றது. இதுதான் ஈகோ. இது உங்களுக்கு தெரிய மாட்டுது. இது என்னுடைய கருத்து, நான் இப்படிதான் இருப்பேன், இது என்னுடைய சுபாவம், நான் செஞ்சதான் ரைட்டு, நான் புரிஞ்சுக்கிட்டது ரைட்டு, இப்படி எல்லாம் பேசுறது அகந்தைன்னு சொல்லி சொல்றாரு. இது பூர்த்தி பெறாத பொழுது மனமுடைந்து போகிறது. நம்ம ஒண்ணு சொல்ல போய் அதை யாரும் செய்யலைன்னா அப்ப என்ன ஆயிடுது? மனசு உடைஞ்சு போயிடுது. என்னால் செய்ய இயலாது, மிக கடினம், என்னால் நடக்க முடியாது, இது உடல் உணர்வின் நான் மாற வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாருங்க, இந்த மாதிரி கூட சொல்லக்கூடாதுன்றாரு. என்னால முடியாது, என்னால நடக்க முடியாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் உடல் உணர்வுல நம்ம சொல்றது, இதெல்லாம் மாறணும்ன்றாரு. நான் சுயமரியாதையும் நினைவூட்டுகிறது, நான் தேக அபிமானத்தையும் கொண்டு வருகின்றது. நான்ன்றது நீங்க சுயமரியாதையில சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்கும். அதாவது நான் மாஸ்டர், சர்வசக்திவான், நான் ஒரு ஆத்மா, நான் இறைவனுடைய மாணவன், இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னா அது நான்ன்றது அதிக நினைவுடுது. நான்ன்றது ஆத்மான்னு போட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும். நான் தேக அபிமானத்தையும் கொண்டு வருதுன்றாரு. நான் மனதை சிதைக்கவும் செய்கின்றது. நான் என்பது நம்ம மனசை சிதைக்கவும் செய்யுதுன்றாரு. நான் மனதை மகிழ்விக்கவும் செய்யும். நான் என்ற வார்த்தை நம்ம மனசை மகிழ்விக்கவும் செய்யும், மனசை உடைக்கவும் செய்யும்ன்றாரு. அபிமானத்தில் அடையாளம் என்ன தெரியுமா? பாபா சொல்றாரு, இந்த அபிமானம் வந்துச்சுன்னா அதோட அடையாளம் எப்படி இருக்கும்? எப்போதாயினும் எவரிடமாவது சிறிதளவேனும் தேக உணர்வு அம்சம் வந்து விட்டால் அதன் அடையாளம் என்ன தெரியுமா? இப்ப யார்கிட்டயாவது அந்த தேக உணர்வு வந்துச்சுன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவரால் தனக்கு நிகழும் அவமானத்தை பொறுத்து கொள்ளவே முடியாது. அந்த மாதிரி தேக உணர்வுல இருக்கிறவங்க தனக்கு யாராவது அவமானம் பண்ணிட்டாங்க, அவமானம் ஏற்படுத்திட்டாங்கன்னா அவங்களால அதை பொறுத்து கொள்ளவே முடியாதுதான். அதுதான் தேக உணர்வுன்றாரு. நான் எனும் அகந்தை, அபிமானம் இருந்துச்சுன்னா அவமானம் அவங்களால பொறுக்காதுன்றாரு. யாரேனும் இது சரியில்லை, சிறிது பணிவாக இருங்கள் என்றாலும் அவமரியாதையாக உணர்வார்கள். இப்ப யாராவது அவங்கள்ட்ட போயிட்டு இது சரியில்லை, கொஞ்சம் பணிவா நடங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க அவங்க அது அவமரியாதையா உணர்வாங்களாம். டிஸ்ரெஸ்பெக்ட், என்னையே அப்படி பேசிட்டாங்களா, நான் செய்யறதே தப்பா அப்படின்லாம் கோபம் வந்துடும் அவங்களுக்கு. அந்த அவமரியாதையா அவங்க உணர்வாங்க. இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா அபிமானம். இதுதான் அகந்தை என்பதன் அடையாளம் சொல்றாரு. பாப்தாதா வதனத்தில் புன்னகை செய்து கொண்டிருந்தார். இப்போ பாபா மேல பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த குழந்தைகள் சிவராத்திரி நாளில் அங்கங்கே சொற்பொழிவும் செய்யறாங்க. பாபா எப்ப பார்த்து சிரிச்சாருன்னா, சிவராத்திரி அன்னைக்கு நம்ம கோயில்ல போய் சொற்பொழிவு பண்ணிட்டு இருந்தோம். இப்போது மிக அதிகமாவே செய்யறாங்களாம் இந்த காலத்துல. அதில் ஆடு பலி கொடுப்பதை பற்றி புரிய வைக்கிறாங்க குழந்தைகள் போயிட்டு. குழந்தைகள் சொல்வது என்னன்னா, பாப்தாதாருக்கு நினைவு வந்துதான், நான் மே என்று கத்தும் ஆடு. அவ்வாறு சிவராத்திரி நான் என்பதை பலி கொடுத்து விடுங்கள்ட்டு நம்ம போயிட்டு கோயில்ல எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தோமா. இந்த மேன்ட்டு ஆடுதான் கத்தும். அவங்க நான்ன்றதுதான் மேன் ஹிந்தியில சொல்லுவாங்க. அந்த நான்ன்றத பாபா பலி கொடுக்க சொன்னாரு. இவங்க ஆடை பிடிச்சி பலி கொடுத்துட்டாங்க. அவ்வாறு சிவராத்திரியில நான் என்றதை மட்டும் பலி கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம். பாபா இதனை கேட்டு கேட்டு புன்னகை செய்கின்றார். பாபாவுக்கு பார்த்து பார்த்து சிரிப்பு வருதான் நம்மளை பார்த்து.
ஐயோ இந்த குழந்தைங்க எப்படி எல்லாம் சொல்றாங்க பாரு. சொல்றாரு, இவங்க ஃபர்ஸ்ட் பலி கொடுத்தாங்களா, இவங்க போய் மத்தவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. ஆக இந்த நான் என்பதை நீங்களும் பலி செய்து விடுங்க சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப இப்ப நீங்க நான் என்றத பலி செய்திருங்க என்றால் சரண்டர் செய்ய முடியுமான்னு சொல்லி கேக்குறாரு. செய்ய முடியுமா? சுத்தமா அந்த நான் என்ற உணர்வே வரக்கூடாது. நான் அந்த தேக அபிமானம் வரவே கூடாது. முழு சரண்டரா அல்லது சரண்டரான்னு கேட்கறது. முழு சரண்டர் என்று பாப்தாதா கொடியேற்றும் போது அவ்வாறு உறுதி எடுக்க வைக்கவில்லை. உறுதிமொழி எடுத்து கோப்புகளில் சேர்த்து வைக்கும்படி செய்யவில்லை. இப்ப பாபா இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த உறுதிய மொழியெல்லாம் எடுக்க வைக்கல. அவர் அந்த ஃபைலையும் கேட்கல. செய்து முடிப்பீர்களா அல்லது முடிவு செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. அவரு கையாலெல்லாம் எழுத வேணாம், இப்பவே முடிவு எடுங்கன்றாரு. தைரியமா, தைரியம் உள்ளதான்னு சொல்லி கேக்குறாரு. நான் என்றதை விட்டுறீங்களா? சொல்வதிலே மூழ்கி போனீர்கள், கை உயர்த்தவில்லை. நாளை ஒன்றும் நடக்காது இல்லைதானே சொல்றாரு. நீங்க மூழ்கி போயிட்டீங்க சொல்றதுலயே, யாரும் கை உயர்த்தல. நாளை மாலை வளம் வரும். பாபா சொல்றாரு, நாளைக்கு ஒன்றும் நடக்காது இல்லைதானே, நாளைக்கு திரும்ப வந்துரும். நம்ம இதை நம்ம சொல்லும் போதுதான் மாயா வரும். நாளை மாயை வளம் வரும் சொல்றாரு. மாயாவிற்கும் உங்கள் மீது அன்பு இருக்கிறது. எப்படி பாபாவுக்கும் நம்ம மேல அன்பு இருக்குது, நமக்கும் பாபா மேல அன்பு இருக்குது, அந்த மாதிரி மாயாவுக்கும் நம்ம மேல அன்பு இருக்குது. ஏன்னா 63 ஜென்மம் நம்ம கஸ்டமரா இருக்கணும்ல, அதனால. ஏனெனில் இப்போதெல்லாம் அனைவரும் கோலாகலமாக சேவைக்கான திட்டம் போடுறீங்க. அதனாலதான் மாயாவுக்கு நம்ம மேல அன்பு இருக்கு. சேவையை கோலாகலமாக துரிதமாக செய்கிறீர்கள் என்றால் முழுமையான முடிவிற்கான நேரம் அருகே வருவதாகும். இப்ப எங்கெங்கெல்லாம் சேவை நிறைய கோலாகலமா நடக்குது, எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அப்ப முடிவிற்கான நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம்ன்றாரு. சொற்பொழிவு செய்துவிட்டு வந்தோம் என்று நினைக்கிறீர்கள். நீங்க நினைச்சீங்க நாங்க போயிட்டு சொற்பொழிவு பண்ணிட்டு வந்தோம், எல்லாருக்கும் செய்தி போயிடுச்சுன்ட்டு. நேரத்தை அருகே கொண்டு வாருகின்றீர்கள் சொல்றாரு. பாபா சொல்றாரு, டைம் கிட்டக வந்துருச்சு, சேவை நன்கு செய்கிறீர்கள். பாப்தாதா மகிழ்கின்றார். ஆனால் பாப்தாதா பார்க்கின்றார், நேரம் அருகே வருகின்றது. கொண்டும் வருகிறீங்க, நீங்க தான் நேரத்தை சீக்கிரம் கொண்டு வரீங்க. ஏன்னா எல்லாருக்கும் செய்தி கொடுத்துட்டீங்க. அப்படியே 1 லட்சம் 1.5 லட்சம் சேர்ந்து விடவில்லை, இது நேரத்தை அருகே கொண்டு வந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது குஜராத் செய்தீர்கள், பாம்பே செய்தீர்கள், மேலும் மற்றவரும் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். பரவாயில்லை, 50,000 சரிதான், ஆனால் செய்தி தருகின்றீர்கள். செய்தியுடன் முழுமையாக தயாராக இருக்கிறீங்களா? சரி, செய்தி கொடுக்குறீங்க, செய்தியோட சேர்த்து தயாராயிட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. தயாரா? விநாசத்தை அழைக்கின்றீர்களா? தயாரான்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப எல்லாம் நியூஸ் எல்லாருக்கும் போயிடுச்சுன்னா விநாசத்தை நீங்க டைமை சீக்கிரம் கூப்பிடுறீங்க, விநாச டைம் நெருக்கத்துல கொண்டு வரீங்க. அப்ப தயாரா? நீங்க தயாராயிட்டீங்களா? கிளம்புறதுக்கு ரெடியான்னு சொல்லி கேக்குறாரு. விநாசத்தை அழைக்கின்றீர்கள் என்றால் தயார் தானே? தாதி கேள்வி கேட்கிறார். வெகு விரைவில் பிரத்யட்சம் ஏற்படும் அளவிற்கு என்ன திட்டம் தீட்டலாம் சொல்லி தாதி கேக்குறாங்க. பாப்தாதா சொல்றாரு, பிரத்யட்சம் 2வது விஷயம், அதற்கு முன்பு ஸ்தாபனை செய்வர்கள் எவர் இல்லையான்னு சொல்லி கேக்குறாரு. பாபா பிரத்யட்சம் ஏற்படும் அளவுக்கு திட்டம் தீட்டலாமான்னு தாதி கேக்குறாங்க. பாபா சொல்றாரு, பிரத்யட்சம் 2வது விஷயமா இருக்கட்டும், முதல்ல ஸ்தாபனை செய்பவர்கள் தான் எவரடியான்னு சொல்லி கேக்குறாரு. முதல்ல ஸ்தாபனை முடிஞ்சிச்சா, அப்புறமா பிரத்யட்சத்தை பத்தி பார்க்கலான்றாரு. திரையை விளக்கலாம். ஒருவர் காதையும் ஒருவர் தலையையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறீர்களா, இல்ல தயாரா ஆகிவிடுவீர்களான்னு சொல்லி கேக்குறாரு. நான் இப்பவே திரையை விளக்க ரெடி, பிரத்யட்சத்தா அதாவது முரசொலி எழுப்ப நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்றாரு பாபா. ஆனா ஸ்கிரீனை விளக்கும் போது நீங்க மாட்டும் இன்னும் ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா, காதுல கம்மல் போட்டுட்டு ஒரு பக்கம் தலையை சீவிட்டு இருப்பீங்களா சொல்லி கேக்குறாரு. ஏன்னா அம்மன் அலங்காரம் ஃபுல்லா முடிஞ்சாதானே திரையை விளக்க முடியும், ஸ்கிரீன் விளக்க முடியும். அம்மன் அலங்காரம் பண்ணாம நான் ஸ்கிரீனை விளக்கணும் நல்லா இருக்குமா, பிரத்யட்சம் பண்ணா நல்லா இருக்குமா, நீங்க தயாரா ஆகிவிடுவீர்களான்னு சொல்லி கேக்குறாரு. எப்போது, தேதி சொல்லுங்கள். இப்ப நம்மள கேக்குறாரு பாபா. சரி, ரெடி ஆயிட்டீங்களா, ரெடி ஆயிடுவீங்களா, எப்போது தேதி டேட் சொல்லுங்கன்றாரு. இதற்கு தேதி கொடுத்தது போல இந்த மாதத்திற்குள் செய்தி தர வேண்டும் சொல்லி சொல்றாரு. அவ்வாறு அனைவரும் எவர் ரெடியான்னு கேக்குறாரு. குறைந்தபட்சம் 16,000ஆவது தயாரான்னு சொல்லி கேக்குறாரு. கை தட்டலாமா? கேட்பதற்காக அப்படியே ஆம் என்று சொல்லாதீங்க. எவர் ரெடி ஆகிவிட்டால் பாப்தாதா டச் செய்வார், கை தட்டவும் வைப்பார். இயற்கை தன் வேலையை ஆரம்பிக்கும். இப்ப எல்லாருமே ரெடி ஆயிட்டோம்னா பாபா பட்டன் அழிச்சிருவாரு. அப்புறம் எல்லாரும் கை தட்டிடுவோம். அப்புறம் இயற்கையும் வேலையை ஆரம்பிச்சிடும். இயற்கையை நம்ம கை தட்டினாதான் அது வேலையை ஆரம்பிக்கும். அறிவியலும் தன் வேலையை ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் இயற்கை 5 தத்துவங்களும் வேலை ஆரம்பிக்கும், ஒரு பக்கம் சயின்ஸ் ஆட்டம்பம் குண்டுலாம் போடுவாங்க. என்ன தாமதம் ஆக போகுது, அனைவரும் ரெடியான்னு சொல்லி கேக்குறாரு. 16,000 தயாரான்னு கேக்குறாரு.
ஆகிவிடுவீர்களா? உங்களுக்கே தெரியும். இந்த பதில் விடுவிக்க 16,000 தயார் என ரிப்போர்ட் வர வேண்டும். பாபா சொல்றாரு, இப்ப இதுக்கு நீங்க பதில் சொல்லணும்னா 16,000 பேர் ரெடி ஆகணும். நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா போதும், உடனே சுவிட்ச் ஆன் பண்ணிடலான்றாரு. முழு தூய்மையால் பரிபூரணம் அடைந்தீர்களா? ஆனா எல்லாரும் சம்பூர்ண தூய்மை ஆயிருக்கணும், கர்மாதீட்சங்களை அடைஞ்சிருக்கணும். 16,000 பேர் ரெடி ஆயிட்டீங்கன்னா பட்டன் அழைத்திடலான்றாரு. பாப்தாதாவுக்கு கைத்தட்ட வைப்பதில் நேரம் அதிகமாகாது, தேதி சொல்லுங்கன்றாரு. நீங்க தேதி கொடுங்கள், அனைவரிடம் கேளுங்கள், பாருங்கள், ஆகியே தீர வேண்டும். பாபா சொல்றாரு, டிராமா உங்களை ஆக்க வச்சிரும், கண்டிப்பா எல்லாரும் ஆகிதான் ஆகணுன்றாரு. ஆனால் சொன்னபடி நான் எனும் சொல்லை முழுமையாக மாற்றினால்தான் தந்தையுடன் செல்வீர்கள். பாபா சொல்றாரு பாருங்க. ஆனா பாபா சொன்னபடி நான் என்ற அகங்காரம் இருக்குல்ல, அதை பாபா கிட்ட சமர்த்தி பண்ணிட்டு குடுத்துட்டு மாத்தினாதான், முழுமையா மாத்திட்டாதான் பாபா கூடவே போக முடியும். இல்லைன்னா பாபா பின்னாடிதான் போகணுன்றாரு. ஏன்னா பாபாவுக்கும் நானுக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால அகங்காரம் இல்லாதவங்க தான் பாபா கூடவே போக முடியும். இல்லாட்டி பின்னால் தான் வர நேரிடும்ன்றாரு. எனவேதான் பாப்தாதா இன்னும் கதவை திறக்கவில்லை. அதனால்தான் இன்னும் பாபா கதவு திறக்காம வச்சிருக்கிறாரு. பரந்தாமத்து கேட்டையும் ஓபன் பண்ணல, சொர்க்கத்தினுடைய கேட்டையும் ஓபன் பண்ணல. ஏனெனில் உடன் செல்ல வேண்டும் அல்லவா? இப்ப பாபா கூட நம்ம எல்லாரும் போய் ஆகணும். எல்லாரும் போனாதான் கதவு டோர் ஓபன் ஆகும்ன்றாரு. பிரம்மா பாபா குழந்தைகள் அனைவரிடமும் கதவை திறக்க தேதி கொடுங்கள் என்று கேட்கின்றார். ஒரு பக்கம் பிரம்மா பாபா கேக்குறாரு, நம்ம எல்லாத்தையும் கேட்கிறாரு, டேட் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. பிரம்மா பாபா ஒரு பக்கம் கேக்குறாரு, டேட் சொல்லுங்கன்ட்டு. கதவை திறக்க வேண்டும் அல்லவா, நடத்த வேண்டும். இன்று கொண்டாடுவது என்றால் மாறுவதாகும். பாபா சொல்றாரு, இன்னைக்கு கேக்லாம் வெட்டி கொண்டாடுறீங்கல்ல, கொண்டாடுறதுன்னு என்னது, மாறணும்ன்றாரு. மாறதான் கொண்டாடுறது. கேக் மட்டும் வெட்டினால் போதாது, நான் என்பதை அழிக்க வேண்டும். பாபா சொல்றாரு, சும்மா பர்த்டே, சிவ ஜெயந்தி, எனக்கு பர்த்டே, பாபாக்கு பர்த்டே, கேக் மட்டும் வெட்டினா போதாது, இந்த நான்ன்றது சுத்தமா அழிச்சிருங்கன்றாரு. தேகாபிமான அகங்காரத்தை அழிச்சிருங்க. அதுதான் மெயின் விரோதியே. எல்லாத்த விட விரோதி அகங்காரம் தான். அது போயிடுச்சுன்னா போதும், டோட்டலா எல்லாமே போயிடும். அதனால அசரீரி ஆயிடுங்க. யோசித்து கொண்டிருக்கின்றீர்களா, யோசித்து விட்டீர்களான்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. ஏனென்றால் அமிர்த வேளையில் பாப்தாதாவிடம் அனைவருடைய விதவிதமான எண்ணங்கள் வந்து சேர்கின்றது. காலையில இருந்து பாபா கிட்ட எல்லாரும் விதவிதமா எண்ணங்களை உருவாக்குறாங்க. கலந்து பேசி தேதி சொல்லுங்கன்றாரு. தேதி குறிக்காமல் எந்த செயலும் நடைபெறாது. பாபா சொல்றாரு, எதுக்கா இருந்தாலும் ஒரு டேட் குறிக்கணும்ல. இப்போ ஒரு கல்யாணம்னா கூட நாள், கிழமை, தேதி எல்லாம் பார்த்துதானே கல்யாணம் பண்றாங்க. அந்த மாதிரி விநாசத்துக்கு ஒரு டைம் சொல்லுங்க, டேட் சொல்லுங்கன்றாரு. கலந்து பேசி டேட் சொல்லுங்க. மகாரதிகள் முதலில் கூடி தேதி குறியுங்கன்றாரு. யாரெல்லாம் மகாரதிகளோ நீங்க எல்லாம் மாறிட்டீங்களா, மாறிட்டே முதல்ல ஒரு தேதி சொல்லுங்கன்றாரு. பிறகு எல்லோரும் பின்பற்றுவார்கள். அதுக்கப்புறம் மகாரதிகளை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. பின்பற்றுபவர்கள் தயாராக இருக்கிறாங்கன்றாரு. நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரவங்களா ரெடியா இருக்கிறாங்கன்றாரு. நீங்கள் தைரியம் வைத்தால் சக்தி கிடைத்துவிடும். மகாரதிகள் யாரோ அவங்க தைரியம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சக்தி கிடைக்கின்றாரு. இப்போது ஊக்கம் உற்சாகம் வைத்தீர்கள், எல்லாம் தயாராகிவிட்டது. அவ்வாறே முழுமை பெற திட்டம் போடுங்கள்ன்றாரு. ஊக்கம் உற்சாகம் வச்சீங்கன்னா போதும், எல்லாமே தயாராயிடும். அப்படி அவ்வாறே முழுமை பெறத்துக்கும் நீங்க திட்டம் போடுங்கன்றாரு. கர்மாதி ஆகிய தீர்வோம் என எண்ணம் வையுங்கள். கண்டிப்பா நாங்க கர்மங்களை வென்ற நிலை அடைவோம். இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே எல்லா கர்ம கணக்கையும் முடிப்போம், பாபா நினைவுல என்ற எண்ணம் வைங்க. என்ன ஆனாலும் சரி, ஆகியே தீர்வோம் என்ற எண்ணத்தை வைங்க. என்ன ஆனாலும் சரி, ஆகியே தீர்வோம், செய்தே தீர்வோம், நடந்தே ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. விஞ்ஞானிகளின் சப்தமும், அதாவது சயின்டிஸ்டோடைய சப்தம் மற்றும் விநாசம் செய்பவர்களின் சப்தமும் பாபாவின் காதுகளில் விழுகிறது. எல்லாருமே பாபாட்ட கேக்குறாங்களாம். சயின்டிஸ்ட் கேக்குறாங்க, விநாசம் செய்ய போறவங்களும் கேக்குறாங்க. அவர்களும் என்ன கேக்குறாங்க, அவர்களும் ஏன் நிறுத்துகிறீர்கள், ஏன் நிறுத்துகிறீர்கள் கேக்குறாங்களாம் பாபா கிட்ட. ஏன் அடிக்கடி நிறுத்துறீங்க, இப்பவே போட்டீங்கன்னா முடிஞ்சிடும்ல அப்படின்னு கேக்குறாங்களாம். அட்வான்ஸ் பார்ட்டினரும் தேதி குறியங்கள் சொல்றாங்க. அதாவது உடம்பு விட்டு போயிட்டாங்கல்ல, தாதி தீதிகள்லாம் முயற்சி பண்ணி சம்பூர்ணம் அடைஞ்சு போயிட்டாங்க, நமக்காக எல்லாம் வெயிட்டிங். அவங்களும் டேட்டு கொடுங்கன்னு சொல்றாங்க. பிரம்மா பாபாவும் தேதி குறியுங்கள், டேட் கொடுங்க, டேட் கொடுங்கன்னு சொல்றாரு. எல்லாரும் மேல போயிட்டவங்க சொல்றாங்க, இங்க விநாசம் சயின்டிஸ்ட் விநாசம் செய்பவர்கள் எல்லாருமே கேக்குறாங்க. ஏன்னா அவ்வளோ நெருக்கத்துல இருக்கிறோம் நம்ம. இது குறித்து மீட்டிங் வையுங்கள் சொல்றாரு பிரம்மா பாபா. பாப்தாதாவால் இவ்வளவு துக்கம் பார்க்க முடியல. ஏன்னா பிரம்மா பாபாவுக்கும் சரி, சிவபாபாவுக்கும் சரி, இந்த உலகத்துல இவ்வளவு துக்கம் இருக்குல்ல, இப்ப அவங்களால பார்க்க முடியலையா.
நம்ம மட்டும் எங்கேயோ ஒரு ஓரமா உட்காந்துட்டு ஜாலியா இருக்கிறோம். அவங்க வந்து மேல இருந்து எவ்வளவு துக்கம், அது எவ்வளவு எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க வெள்ளத்துலயும் எல்லாத்துலயுமே. இந்த இயற்கை பண்ற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த விகாரங்கள் பண்ற கஷ்டம் கொடுக்குது இல்லையா எல்லாருக்கும். சின்ன குழந்தைகள் கூட கதறுது, கடவுளே முடியல, அழிச்சிரும் உலகத்தன்னு. அப்ப அதை பார்க்க முடியலையா அவங்களால. முதலில் சக்திகள் பாண்டவர்கள், உங்களுக்கு தேவதா ரூபத்தில் இரக்கம் வர வேண்டும். பாபா கேக்குறாரு, முதல்ல உங்களுக்குதான் இரக்கம் வரணும், ஆனா நாங்க மேல இருந்து இரக்கம் போட்டுட்டு இருக்கிறோன்றாரு. எவ்வளவு கூக்குரல் போடுறாங்க தெரியுமா? இந்த கூக்குரலின் ஒளி உங்க காதுகளில் கேட்க வேண்டும் சொல்றாரு. எவ்வளவு பேரு அலறாங்க தெரியுமா கஷ்டத்துல, அது உங்க காதுல கேட்கணும்ன்றாரு. காலத்தின் அரை கூவல் எனும் நிகழ்ச்சி செய்கிறீர்கள் அல்லவா? நீங்க நிறைய நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறீங்க, காலத்தின் அரை கூவல் இப்படிலாம். இப்போது பக்தர்களின் கூக்குரலை, துக்கப்படுறவர்களின் கூக்குரலை கேளுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உங்க பக்தர்கள் தான், உங்க பக்தர்கள், உங்க சகோதரர்கள் தான் ஒரு இடத்துல நின்றுட்டு கூக்குரலை கூப்பிட்டு இருக்கிறாங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க சக்திகளே, அமைதி தூதுவர்களே, சாந்தி தூதுவர்களேன்ட்டு கூப்பிடுறாங்க, கேளுங்கன்றாரு. சேவையில் முதல் நம்பர் நன்றாக செய்கிறீங்க. பாப்தாதா அதற்கு சான்றிதழ் கூட, சர்டிபிகேட் கூட தருகின்றார். ஊக்கம் உற்சாகம் நன்றாக இருக்கிறது. குஜராத் கூட நம்பர் 1ஆக உள்ளார்கள், வாழ்த்துக்கன்றாரு. இப்போது சிறிதளவேனும் கூக்குரலை கேளுங்கள். சரி பரவாயில்ல, சேவையெல்லாம் சூப்பரா செய்றீங்க, இருந்தாலும் இப்ப கொஞ்சம் கூக்குரலை கேளுங்க. பாவம் எல்லாரும் கதறுகிறார்கள், மனதின் ஆழத்திலிருந்து கூக்குரல் போடுறாங்க, அல்லலும் படுகிறார்கள். இப்போ சேவையெல்லாம் நம்ம செய்யறோம், ஆனா நம்ம சம்பூர்ணமாயி நம்மளோட சம்பூர்ண சொரூபத்தின் மூலமா தான் எல்லாரையும் முக்தி அடைய வைக்க முடியும், இந்த கஷ்டத்துல இருந்து விடுவிக்க முடியும். அதனால பாபா வந்து நீங்க எப்ப ரெடி ஆகுறதுன்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கிறாரு. விஞ்ஞானிகளும் எப்போது எப்போது எப்போதுன்ட்டு கூச்சலிடுறாங்க. சரி என்று கேக் விட்டீங்கள் பாபா. சரி பரவாயில்ல, இப்ப ரொம்ப குழந்தைகளை தொல்லை பண்ண வேணும், அன்னைக்கு பர்த்டேவா இருக்குது, சரி இன்னைக்கு கேக் வெட்டுங்க, நாளையில இருந்து கூக்குரலை கேளுங்கன்னு சொல்லி சொல்றாரு. கொண்டாடுவதே சங்கமேகத்தின் மங்களம். இப்ப கொண்டாடுறதுதான் சங்கமேகத்தினுடைய மங்களம். ஒரு புறம் கொண்டாடுங்கள்ன்றாரு, மறுபுறம் ஆத்மாக்களை உருவாக்குங்கள். நல்லது, என்ன கேட்டீர்கள் பாபா? நம்மள கேக்குறாரு, இன்னைக்கு என்ன சொன்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேக்குறாரு. உங்களுடைய பாடல் துயரப்படுபவர்களுக்கு சிறிதேனும் இரக்கம் காண்பியுங்கள். இப்ப நம்மளோட பாடல் என்னன்னா, நம்ம துயரப்படுவங்களுக்கு கொஞ்சமாவது இரக்கம் காண்பிக்கணும், உங்களே அன்றி வேற யாரும் இரக்கம் காட்ட முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. எனவே இப்போது சமயத்திற்கு ஏற்ப இரக்கத்தின் மாஸ்டர் கடலா ஆகுங்க. இப்ப வந்து நம்ம இரக்கத்தின் மாஸ்டர் கடலா ஆகணும், மாஸ்டர் கருணை கடலா ஆகணும். ஏன்னா உலகத்துல எல்லாம் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க, துக்கத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம இரக்கம் காட்டணும். தன் மீதும் பிறர் மீதும் இரக்கம் கொள்ளுங்க. இப்ப உங்க மேலேயே, உங்க அதிர்ஷ்டத்தின் மேலே நீங்க இரக்கம் கொள்ளுங்கன்றாரு. நீங்க இப்ப பாபாவை நினைச்சு சக்தி கொடுத்தாதான் எல்லாருக்கும் முக்தி கிடைக்கும். அதனால இப்ப தயவு செய்து உங்க மேல இறக்கம் வைங்க, மற்றவங்க மீது இறக்கம் வைங்கன்றாரு. இப்போது இந்த சுரூபத்தில் கலங்கரை விளக்காகி பல வண்ண ஒளிக்கதிர்களை பரவ செய்யுங்கள். இப்ப என்ன செய்யணும், நம்ம கலங்கரை விளக்கமா ஆகி பரிசுத்தாவாகி பூமி பந்த மேல பல வண்ண ஒளிக்கதிர்களை லைட்டோடைய பாபாட்ட இருந்து வாங்கி அந்த சக்திகளை உலகம் முழுவதும் பரவ செய்யணும். இதுதான் நம்ம கடமைன்றாரு. அகிலம் எங்கும் பிராப்தி இல்லாத ஆத்மாக்களுக்கு பிராப்தியின் அஞ்சலியை தாருங்கள். இப்ப உலகம் ஃபுல்லா நிறைய பேருக்கு ஞானமே போகல, அவங்களுக்கெல்லாம் பிராப்தியே கிடைக்கல, அவங்களுக்கெல்லாம் பிராப்தியினுடைய அஞ்சலி தாருங்கள் சொல்லி சொல்றார். நல்லது. சாட்சாத் தந்தையை வெளிக்காட்டும் மூர்த்திகளான அனைத்து சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கும் சதா ஊக்கம் உற்சாகத்திலிருந்து தந்தையின் அருகே உள்ள ஆத்மாக்களுக்கு சதா ஒவ்வொரு அடியும் பாபாவிற்கு சமமாக எடுத்து வைக்கும் குழந்தைகளுக்கு, நாலாபுறம் உள்ள பிறந்த நாளுக்கு பாத்திரமான பிராமண குழந்தைகளுக்கு, என்றும் ஏகாகிரதா சக்தியில் நிரம்பியுள்ள ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள், பல கோடி மடங்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் 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 நமஸ்காரம் சொல்றாரு பாபா. அன்பிலும் அன்பான அவ்யக்த பாப்தாதா தனது கமல கரங்களால் சிவஜெயந்தி கொடியேற்றி பின் அனைவரும் தங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை பரிமாறி கொண்டீர்கள், கொடியும் ஏத்துனீங்க. ஆனால் அகிலமே உலக உருண்டை மீது நின்று கொண்டு உங்கள் அனைவருடைய முகத்திலும் பாபாவின் திருவுருவ கொடியை பார்க்க வேண்டும். பாபா சொல்றாரு, இன்னைக்கு கொடி ஏத்துறீங்க, அதெல்லாம் நல்லாதான் இருந்தது, அப்புறம் வாழ்த்துக்கள் பரிமாறிக்கிட்டீங்க, அதுவும் நல்லாதான் இருக்கு. ஆனாலும் ஒரு நாள் வரும், அன்னைக்கு அகிலமே உலகமே உலக உருண்டை மீது நின்றுகிட்டு, எல்லாருமே எல்லா மக்களும் உலக உருண்டை மேல நின்றுகிட்டு உங்க எல்லார் முகத்திலையும் என்ன பார்க்கணும், பாபாவினுடைய திரு உருவ கொடியை பார்க்க வேண்டும். உங்க முகத்திலேயே இந்த பாபாவுடைய உருவம் தெரியணும், கொடி தெரியணும். அந்த நாளை வெகு விரைவில் கொண்டு வாருங்கன்றாரு. இந்த துணி கொடி நிமித்தமாக இருக்கிறது. ஆனா இப்ப நீங்க ஏத்துற இந்த துணி கொடி கருவியா இருக்குது. ஆனால் குழந்தைகளான உங்களுடைய ஒவ்வொரு முகத்திலும் பாபாவின் சித்திரம் தென்பட வேண்டும். ஆனா இந்த கொடி அப்படியே
உங்க முகத்துல தெரியணும்ன்றாரு கடைசியா. அத்தகைய கொடியை பறக்க விடுங்கள், அந்த நாளும் வெகு 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 விரைவில் கொண்டு வர வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. வரும் வரும் சொல்றாரு. கண்டிப்பா அந்த நாள் வரும் சொல்லி பாபாவே சுப சங்கல்பம் வச்சுட்டாரு. நம்மளும் மனசுல வச்சுட்டோம். கண்டிப்பா ஒரு நாள் வரும், அன்னைக்கு நம்ம முகத்துல பாபா தெரிவார். ஓம் சாந்தி. வரதானம். எல்லைக்கு அப்பாற்பட்ட ராயல் ஆசைகளிலிருந்து விடப்பட்டு சேவை செய்பவராகி தன்னலமில்லாத சேவாதாரி ஆக வேண்ட வரதானம் இருக்கிறாரு. இப்ப எல்லைக்கு அப்பாற்பட்ட அந்த ராயல் ஆசை கூட இருக்குது சில பேருக்கு. அந்த மாதிரியான ராயல் ஆசையிலிருந்து கூட விடுபட்டு சேவை செய்பவராகி தன்னலம் இல்லாத சேவாதாரியா ஆகும். அதாவது இந்த சேவை செஞ்சா எனக்கு ஒரு சுயநலம், ஏதாவது ஒரு சுயநலத்தின் காரணமா சேவை செய்யுது, அந்த மாதிரி செய்யாம தன்னலம் இல்லாத சேவாதாரியா ஆகுங்கன்ட்டு வரதானம் கொடுக்குறாரு. பிரம்மா பாபா கர்ம பந்தனம் இல்லாது விடுபட்டு வாழ்ந்து காண்பித்தார். பிரம்மா பாபா எப்படி இருந்தாரோ அதை ஃபாலோ பண்ணாலே நமக்கு போதும். அவர் எந்த பந்தனத்திலையும் மாட்டிக்கல. கர்மா செய்வாரு, ஆனா அதுக்கு அதன் மேல அந்த எந்த பந்தனமும் இருக்காது. இப்ப நம்ம ஒரு சேவை செய்யறோம், ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றோம், அவங்க திரும்ப நமக்கு அதை செய்வாங்கன்னு நினைச்சிட்டு செய்யக்கூடாது. அதுதான் பந்தனத்துல மாற்றம். அதனால பிரம்மா பாபா அந்த மாதிரி கர்ம பந்தனம் இல்லாத விடுபட்டு வாழ்ந்து காண்பிச்சார். வாழும் போதே அப்படிதான் வாழ்ந்தார். சேவை மற்றும் அன்பினை தவிர வேற எந்த பந்தனமும் அவருக்கு இல்லை. அவர் அன்பா இருந்தாரு, சேவை பண்ணாரு. அதை தவிர வேற எந்த பந்தமும் அவருக்கு கிடையாது. சேவையில் ஏற்படும் எல்லைக்குட்பட்ட ராய ஆசைகளும் கணக்கு வழக்கென்னும் கயிற்றில் கட்டிவிடும். இப்ப ஏதாவது சேவை செய்யும் போது இப்ப நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம். இப்ப என்ன பிரச்சனைனா, வாழ்க்கையில கூட எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம உடல் எல்லாத்தையும் மறந்துடும் போல. ஆனா இப்ப இந்த சேவையில போய் மாட்டிக்கிட்டீங்கன்றது. சேவையில கூட இது என்னுடைய சென்டர், என்னுடைய மாணவர்கள், அந்த மாதிரி சிலர் மேல அந்த பிணைப்பு வருது. அதனால அந்த எல்லைக்குட்பட்ட ராயல் ஆசையை கூட அந்த கணக்கு வழக்குன்ற கைத்துல கட்டிடும். அதனால அந்த எல்லைக்குட்பட்ட சேவையில இருக்கிற அந்த ராயல் ஆசையை விட்டுடுங்கன்றாரு. உண்மையான சேவாதாரி இதுல இருந்து கூட விடுபட்டு இருப்பாராம். இது என்னுடைய சேவை, இதை நான் தான் செய்யணும், இந்த மாதிரி எல்லாம் எதுலயும் நம்ம மாட்டிட்டு இருக்க கூடாதுன்றாரு. உண்மையான சேவாதாரி எல்லாத்துல இருந்து விடுபட்டு இருப்பாங்கன்னு சொல்றாரு. தேக பந்தனம், உறவுகளின் பந்தனம், சேவையில் சுயநலம், இவைகளும் பந்தனம் எனும் துயரத்தில் தள்ளும் கயிறே ஆகும் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம தேக பந்தனம், அதாவது நம்ம தேகத்து மேலே ஒரு பந்தனம் வச்சுக்கிறது, நம்ம உடல் மேல உடலையே புடிச்சிட்டு இருக்கிறது, அப்புறம் உறவுகளையும் புடிச்சிட்டு இருக்கிறது. இது இவங்க என்னுடையவங்க சிலரை புடிச்சு வச்சிருக்கிறோம், அதுவும் பந்தனம். சிலருக்கு சேவையில சுயநலம், இதை நான் செஞ்சேன்னா நான் லட்சுமி நாராயணாவேன், நான் இத்தனை பேரை இப்ப ஞானம் கொடுத்தேன்னா நான் போயிட்டு அங்க பதவி அடைவேன். இதெல்லாம் இது கூட ஒரு சுயநலம். இந்த மாதிரி சேவை செய்யக்கூடாது. பாபாவுக்காக நான் செய்யறேன், பாபா எனக்கு அடிச்சிட்டாரு, பாபா செய்தி கொடுக்க சொல்லிட்டாரு, அதனால செய்யறேன். எந்த பதவி வேணா எனக்கு கிடைக்கட்டும், ஆனா நான் பாபாவுக்காக உயிரை கூட கொடுப்பேன், இதுல எந்த சுயநலமும் எனக்கு கிடையாது அப்படின்ட்டு செய்யணும். அதை விட்டுட்டு சிலர் இந்த மாதிரி எல்லாம் சுயநலத்தோட சேவை செய்யறாங்க. இந்த மாதிரி பந்தனம் வேணும் துயரத்துல உங்களுக்கு தள்ளும் கயிறு இதெல்லாம் சொல்லி சொல்றாரு. எதுலையுமே எந்த ஒரு எண்ணமும் வைக்க கூடாது. தவறான இந்த மாயாவினுடைய சூட்சும கயிறு இதெல்லாம் கண்டுபிடிச்சு கட் பண்ணிடுங்கன்றாரு. இது போன்ற ராயலான கணக்கு வழக்கினும் பந்தன கயிற்றிலிருந்து விடுபட்டு தன்னலமில்லாத சேவாதாரி ஆகுக. இந்த மாதிரி ராயலெல்லாம் வரும், இந்த ராயலா மாயா வரும். இந்த ராயலான கணக்கு வழக்கெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி பந்தனத்துல இருந்து நீங்க இந்த கயிற்றுல இருந்து நீங்க விடுபட்டுடுங்க. ஏன்னா இது நம்மளே போய் சிக்கிக்கிறது, நம்மளே எண்ணத்தால உருவாக்கி நம்மளே ஒரு கயிறை பிடிச்சு வச்சிருக்கிறதுனால இந்த உடலை விட்டு போறதுக்கு நமக்கு மனசு வராது. ஐயோ இந்த சேவையை முடிக்கலாம், அந்த சேவையை பண்ணணும், இதெல்லாம் பண்ணலன்னா நம்மளால பதவி அடைய முடியாது அப்படின்ட்டு அது இதுன்னு அங்கங்க சிக்கிட்டு இருக்கும் அந்த கணக்கு வழக்கு. அதனால அந்த மாதிரி பந்தன கயிற்றுல இருந்து கூட நீங்க விடுபட்டு தன்னலமில்லாத சேவாதாரியா ஆக வேண்ட வரதானம் கொடுக்குறாரு. எது செஞ்சாலும் கரண் பராவர், நான் கருவி, செய்பவர் செய்பவர் பாபா, நான் ஒரு கருவி, என பாபா இயக்குறாரு. அவர் கையில தான் கயிறு இருக்குது, நான் ஆடுற பொம்மை, அவர் தான் செய்ய வைக்கிறாரு, நான் செய்யறேன், நான் எனக்கு எதுவுமே தெரியாது, பாபா தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சிட்டு செய்யும் போதுதான் தன்னலம் இல்லாத சேவாதாரியா இருக்க முடியும்னு சொல்றாரு பாபா. ஸ்லோகன். வாக்குறுதிகளை கோப்புகளில் சேர்த்து வைக்காமல் செய்து முடித்து காண்பீங்கள். பாபா நல்லா திட்டுறாரு. எல்லா வாக்குறுதியெல்லாம் நீங்க கொடுக்குறீங்களா, நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன், எப்படி மாறிடுறேன், நான் இந்த ஸ்ரீமத்தெல்லாம் கரெக்டா கடைப்பிடிக்கிறேன், அப்புறம் நான் பாப் சம்மான் ஆயிடுவேன், நான் 5 விகாரத்தையும் விட்டுடுவேன், இதெல்லாம் நீங்க எழுதுறீங்க, எல்லாத்தையும் ஃபைலா வச்சிருக்கீங்க. அந்த ஃபைல்ல சேர்த்து வைக்காம எல்லாத்தையும் செய்து முடித்து காண்பீங்க. அடிக்கடி எடுத்து படிங்க. நான் தான் இதெல்லாம் எழுதியிருக்கிறேன்ல,
நான் இதெல்லாம் மாறியே ஆகணும். அப்ப கண்டிப்பா அதெல்லாம் முடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. செய்து முடிச்சு எல்லாத்தையும் காண்பீங்கள், ஃபைல்ல மட்டும் வைக்காதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. சாந்தி.